தேவனே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படியாகவும் அதில் உள்ள முத்தான காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியாகவும் உடைய பரிசுத்த ஆவியானவர் கூடாக நீர் கிரியை செய்யும். அதை இதை கேட்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் நீர் மாற்றும். எல்லா காரியத்தையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் சித்தம் அல்லவும் சித்தமே நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு எங்களுக்காக கல்வாரி மட்டும் சில சுமிச்ச இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாங்கள் பைபிளில் இருக்கிற ஒரு பெரிதான தீர்க்க தரிசனத்தை பார்க்க போகிறோம். விசேஷமாக இந்த தீர்க்க தரிசனத்தை அநேக கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளவே, அதே போல் இந்த கிறிஸ்தவத்தில் இல்லாதவர்கள் இந்த கேள்வியை ஒரு கேள்வியாக முன்வைக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இந்த தீர்க்க தரிசனத்துடைய பொருள் தெரியாது. மத்தேயு 16:28 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்கள். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தை வருவதை காணும் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் இங்கே நிற்கிறவர்கள் சிலர், எல்லாரும் அல்ல. எல்லா சீஷர்களுக்கும் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கவில்லை, சிலருக்கு. அப்போ ஒருவருக்குமே இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகின்றது. அதாவது என்னுடைய வருகையை காணும் முன் இவர்கள் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. அப்போ இதை வைத்து சொல்லுகிறார்கள், இவர்கள் 3 பேரும் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் இயேசுவின் 2ஆம் வருகை வரவில்லை. நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம், இயேசுவின் 2ஆம் வருகை வரவில்லை. அப்படி என்றால் இந்த தீர்க்க தரிசனத்துடைய பொருள் என்ன? இப்போ இந்த தீர்க்க தரிசனம் வேதாகமத்தில் 3 இடங்களில் எழுதப்பட்டிருக்கின்றது. இப்போ நீங்கள் மத்தேயு 16:28 வாசித்து அடுத்த அதிகாரத்துக்கு போனால் என்றால் இயேசு மறுரூபமாகிற காட்சி தான் பெறுகின்றது. இதேமாரி நீங்கள் லூக்கா 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்தாலும் அங்கு இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகின்றது. ஆகியால் 36 வரை வாசித்தீர்கள் என்றால் மறுரூப காட்சி தான் போகின்றது. நீங்கள் மாற்கு 9ஆம் அதிகாரத்துக்கு போனீங்க என்றால் 1வது வசனம் இதை பற்றி சொல்லுகின்றது. மிகுதி 9 வரை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இந்த மறுரூப காட்சி தான் சொல்லுகின்றது. ஆகையால் இந்த தீர்க்க தரிசனத்துக்கும் இந்த மறுரூபமாகிறதுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்கு என்பதை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு தெளிவுபடுத்த போகிறேன். இதில் நீங்கள் பாருங்கள், சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும். இப்போ என்னுடைய ராஜ்யம் என்று இயேசு சொல்லுகின்ற பொழுது மாற்கு 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு என்று சொல்லப்படுகின்றது. ஆகையால் இயேசுவனுடைய ராஜ்யம் என்று சொன்னாலும் தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னாலும் ஒன்றைத்தான் குறிக்கிறது என்று வேதம் தெளிவாக எங்களுக்கு கற்பிக்கின்றது. அதாவது இயேசுவும் பிதாவுக்கும் சொந்தமான அந்த ராஜ்யத்தை காணும் இவர்கள் சாக போறதில்லை என்பதுதான் அந்த தீர்க்க தரிசனம். இப்போ லூக்கா 9ஆம் அதிகாரம் 28க்கு நாங்கள் கடந்து வரப்போகிறோம். அவர் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார் என்று வேதம் சொல்லுகின்றது. இப்போ நீங்கள் மத்தேயுவையும் மாற்கையும் வாசிக்கின்ற பொழுது அங்கு ஜெபம் பண்ணுவது என்பது கிடையாது. இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், இதில் திட்ட தெளிவாக சொல்லப்படுகின்றது, அவர் ஜெபம் பண்ணும்படி தான் இந்த மலைக்கு போகிறார். இந்த ஜெபத்தின் பொழுதுதான் இயேசு மறுரூபமாக போகிறார். இந்த ஜெபம் என்பது எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் பாருங்கள். இதே போல் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிற நேரத்தில் நீங்கள் பாருங்கள், லூக்கா மாத்திரம்தான் லூக்கா 3:21 அவர் ஜெபம் பண்ணும் பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது என்று சொல்லப்படுகின்றது. அதே போல் இதிலேயும் லூக்கா 9:20 தெளிவாக அவர் ஜெபம் பண்ணும் பொழுதுதான் இந்த காரியம் நடக்கிறது என்பது தெளிவாக தெரிகின்றது. ஆகையால் இவர்கள் கூட்டிக் கொண்டு போகிறார்கள் இந்த 3 மாத்திரம். இதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இயேசு சுவாமி இந்த பூமியில் இருக்கிற காலத்திலே 12 சீஷர்கள் இருந்தார். ஆனால் அந்த சீஷருக்குள்ளே 3 அவர் தெரிவு செய்திருந்தார். இந்த 3க்குள்ளே இன்னொருவரையும் அவர் தெரிவு செய்திருந்தார், அதான் யோவான். காரணம் என்ன? இயேசு சிலுவையிலே மரிக்கின்ற கடைசி நேரத்திலே அவரோடு கூட சிலுவையில் இருந்தது யோவான் மாத்திரம்தான். இதே போல் இன்று உலகத்தில் எத்தனை பேர் இன்றைக்கு இயேசுவை பின்பற்றவர்களாய் இருந்தாலும் நாங்கள் இயேசுவுக்கு உண்மையாய் வாழுவோம் என்றால் அந்த 3ல் ஒருவராக அல்லது ஒருவராக எங்களை அவர் தெரிந்திருப்பார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். அவ்வளவு இம்பார்ட்டண்டான ஒரு வெளிப்படுத்தலை தான் இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த 3க்கு மாத்திரம்தான் இந்த சந்தர்ப்பத்தை இயேசு சுவாமி கொடுக்கின்றார். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம் மத்தேயு 17:2 அவர் ஜெபம் பண்ணுகையில்
லூக்கா 9:39 சொல்லுது, அவர் ஜெபம் பண்ணுகையில் அவர் மத்தேயு 17:2க்கு இப்பொழுது கடந்து வருகிறோம். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். இப்ப இயேசு மறுரூபமாகிறார். அவர் முகம் சூரியனை போல் பிரகாசித்தது. நீங்கள் யோசி பாருங்கள், தேவனுடைய தெய்வீகம் இப்பொழுது அவரிடத்தில் வெளிப்படுகின்றது. இப்ப இந்த சூரியனை போல் பிரகாசித்தது என்பதை அவர் உயிர்த்தெழுந்த பின்பு, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் நீங்கள் 13 18 வரை வாசிப்பீர்கள் என்றால், அதில் 16வது வசனத்திலே சொல்லுகின்றது, அவருடைய முகம் சூரியனை போல் பிரகாசித்தது. அதாவது உயிர்த்தெழுந்த பின் இயேசுனுடைய முகம் சூரியனை, அந்த சூரிய பிரகாசம் இப்பொழுது அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. அவர் மனிதன் அல்ல, அவர் தேவன் என்பதை இந்த தீர்க்கதரிசனம் நமக்கு நிரூபிக்கின்றது. பிதாவானவர் தன்னுடைய குமாரன் யார், அவர் தேவன் என்பதை இந்த உலகத்திலே தன்னுடைய சீஷர்கள் தான் தெரிவு செய்த, தான் அன்பு கூர்ந்த அந்த மூவருக்கும் அந்த வெளிப்பாட்டை கொடுக்கின்றார். அதே நேரம் அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று என்று சொல்லப்படுகின்றது. ஆகையால் நாங்கள் பார்க்கிறோம், இயேசு மனிதன் அல்ல, அவர் தேவன், தெய்வீகம் உள்ளவர் என்பதை இந்த இடத்திலே பிதாவானவர் வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்திலே இப்பொழுது மூவரும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல என்ன நடக்கின்றது என்றால், லூக்கா 9ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் கடந்து வரப்போகிறோம். 30-31 வேதம் தெளிவாக சொல்லுகின்றது, அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேர் மகிமையோடு காணப்பட்டு அவரோடு சம்பாஷணை பண்ணி. அதாவது இந்த நீங்கள் மத்தேயு வாசிப்பீர்கள் என்றால், மார்க்கை வாசிப்பீர்கள் என்றால், அவர்கள் இருவரும் பேசுகிறதாக சொல்லப்படுகின்றது. லூக்காவிலும் 9:30 அவர் பேசுகிறதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் 31 நீங்கள் மத்தேயிலும் மார்க்கிலும் காணாததை, அநேக கிறிஸ்தவர்கள் உன்னித்து பார்க்காததை திட்ட தெளிவாக எழுதுகிறார். மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் என்னத்தை பேசினார்கள்? அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். அதாவது இயேசுவானவர் தன் ஜீவனை எருசலேமில் கொடுக்க போகிறார். அவரை பலப்படுத்துவதற்காக தான் இந்த 2 பேரும் பரலோகத்திலிருந்து பிதாவினால் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். லூக்கா 22:43 நாங்கள் பார்க்கிறோம், இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இதே லூக்கா தான் அதையும் குறிப்பிடுகின்றார். அதே போல இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், பரத்தில் இருந்து உயிர்த்தெழுத்தப்பட்ட இருவர், மறுரூபமாக்கப்பட்ட ஒருவர் இந்த பூமிக்கு திட்ட தெளிவாக வருகின்றார். அதாவது இந்த 2 பேரும் மோசே மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து போனார், எலியா சுழல் காற்றிலே மறுரூபம் அடைந்து போகிறார் என்பதை ஏன் இந்த 2 பேரை அவர் கொண்டு வருகிறார்? இதை 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எலியா போனார். அதே நேரம் மோசே மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நான் ஒரு வீடியோவை செய்திருக்கிறேன், அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே போடுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த 2 பேரையும் அவர் அனுப்பி திட்ட தெளிவாக அவர்களை காண்பிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? மோசே வந்து மரித்தோர் அவர் வருகையிலே உயிர்த்தெழுப்பப்படுவார்கள் என்பதுக்கு அடையாளம். எலியா வந்து அவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாகிறார் என்பதுக்கு அடையாளம். ஆகையால் இந்த 2 கூட்டத்தையும் இயேசு பரத்துக்கு கொண்டு போகிறார் என்று 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15-17 வரையும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இந்த 2 கூட்டத்தையும் அவர் உயிர்த்தெழுப்ப போகிறார் என்பதற்கு அடையாளமாய்த்தான் இந்த 2 பேரையும் அவர் அந்த இடத்திலே வைத்திருக்கின்றார். அது ஒன்று மாத்திரம் அல்ல. நீங்கள் மல்கியா புத்தகத்துக்கு 4ஆம் அதிகாரம், அதாவது கடைசி புத்தகம், கடைசி அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம், கடைசி வசனங்களுக்கு நீங்கள் கடந்து போவீர்கள் என்றால் மோசேயை குறித்தும் எலியாவை குறித்தும் அங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. ஆக நீங்கள் சிந்தித்து பாருங்கள், இந்த வேதாகம் ஒன்றுக்கொன்று எவ்வளவு சம்பந்தமானது. இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த புதிய ஏற்பாட்டின் வெளிச்சம் எவ்வளவு அடக்கப்பட்டிருக்கின்றது, எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்தவராகிய நாங்கள் இன்றைக்கு பழைய ஏற்பாடு அப்படியே தூக்கி எறிய பார்க்கிறோம். அங்கே மோசையை குறித்தும் எலியாவை குறித்தும் எழுதித்தான் மல்கியா முடிக்கின்றார். அந்த இருவரும் தான் இந்த இடத்திலே இயேசுவோடு காட்சி அளிக்கிறதுக்காக வருகிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஆகையால் இந்த இருவரும் அங்கு வந்து அவருடைய மரணத்தை குறித்து பேசி அவரை பலப்படுத்தி அவரை அந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு அவர் கிடைக்கின்ற அந்த வல்லமையை இன்னும் அதிகப்படுத்தி அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறதுக்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள்.
ஆனாலும் இந்த இடத்திலே ஜெபத்துக்கு அழைத்த சீஷர்கள் இதை காண்றதுக்கு கொஞ்சம் தயக்கமடுகிறார்கள். அதுக்கு காரணம் என்பது லூக்கா 9:32 நாங்கள் வாசிக்கிறோம். பேதுரும் அவரோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். அவர்கள் தூங்கி விட்டார்கள். மத்தேயு 26 நீங்கள் வாசிப்பீர்கள் 40-41 1 மணி நேரமாவது நீங்கள் என்னோடு கூட ஜெபத்தில் இருக்கக்கூடாதா என்று இருக்கிறோம். ஆகையால் இந்த ஜெபத்தில் ஆரம்ப காலத்திலிருந்தே சீஷர்கள் இயேசுவோடு கூட இருக்கவில்லை என்பதற்கு இது இன்னும் ஒரு ஆதாரம். உண்மையிலே அவர்கள் அந்த நேரத்தில் விழித்திருந்தால் இந்த தரிசனத்தை குறித்து இன்னும் விரிவாய் அவர்கள் அறிந்திருப்பார்கள், புரிந்திருப்பார்கள். அவருடைய மரண நேரத்திலே அவருக்காக நின்றிருப்பார்கள். இதுக்கு காரணம் அவர்களுடைய நித்திரை. எங்களுடைய ஜீவியத்திலும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், நாங்களும் இன்று ஜெபத்தை குறைத்து நாங்கள் தூங்குகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசுவானவர் உடைய அரிய தீர்க்க தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் நாங்கள் இழந்து விடுவோம் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அவர்கள் விழித்து அவருடைய மகிமையும் அவரோடு நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். இப்பொழுதுதான் அவர்கள் 2 பேரை காணுகிறார்கள். விளங்கி அப்போ தூக்கத்தில் இருந்து அவர்கள் எழும்பின பொழுது அவர்களுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. நாங்கள் 33வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், 3 கூடாரங்களை போடுவோம் என்று தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னார்கள். இப்பொழுது அவர்கள் என்ன சொல்றார்கள்? இயேசுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், 3 கூடாரத்தை போடுவோம் என்று சொல்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, இதுக்கு காரணம் என்ன? அவர்கள் அங்கு இயேசு நிரந்தரமாக இருக்கணும் என்று யோசிக்கின்றார். ஆனால் யோவான் 1:14 தேவன் என்ன அழகாக சொல்லுகின்றார், அவர் நம்மிடத்திலே கூடாரம் போட்டார், அவர் மனுஷர் மத்தியிலே கூடாரம் போட்டார். ஆனால் இவர்கள் கூடாரம் போட்டு ஒரு கூடாரத்துக்குள் அவரை நிறுத்த பார்க்கிறார்கள். மோசே எலியாவோடு அவரை சமப்படுத்த பார்க்கிறார்கள். என்ன சொல்வதில்லை. எங்களையும் இன்றைய தூக்கத்திலிருந்து யாராவது ஒரு ஆள் எழுப்பினார், நீங்கள் பார்க்கிறீர்கள் நாங்கள் இதையெல்லாம் புலம்பிவிட்டோம். இதே நிலைதான் அவர்களுக்கு. அவர்களும் இதையெல்லாம் புலம்புகிறார்கள். இயேசுவை அந்த இடத்திலே கட்டுப்படுத்த பார்க்கிறார்கள். இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. நாங்கள் லூக்கா 9:34 பார்க்கிறோம், ஒரு மேகம் வந்து அவர் மேல் நிழலிட்டது. ஆனால் மத்தேயு 17:5 இதோ ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது என்று இன்னும் தெளிவாக மத்தேயு எழுதுகிறார். ஒரு மேகம். தெளிவாக யோசிச்சு பாருங்க, இயேசுனுடைய வருகைக்கும் இயேசு இந்த பூமியிலிருந்து போகும் பொழுதும் இந்த மேகம் இருந்தது. நீங்கள் அப்போஸ்தலர் 1:9-11 வரை வாசிப்பீர்கள். ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 1:7 மேகங்களுடன் வருகிறார், சகல கண்களும் அவரை காணும். ஆகிய இயேசு இந்த மேகத்தோடு தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார், மேகங்களுடன் தான் திரும்ப வரப்போகிறார். இந்த இடத்திலும் மேகம் ஒன்று அவரை நிழலிடுவது என்று பார்க்கிறோம். மேகஸ்தம்பத்திலும் அக்கினி சங்கத்திலும் தான் இஸ்ரவேலர்கள் வழிநடத்தப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆகையால் தேவனுடைய பிரசன்னம் அங்கே வருகின்றது. அவர் தெய்வீகத்தை பெறுகிறார். அவர் மனிதன் மாத்திரமல்ல, அவர் தேவன் என்பதை இங்கு நிரூபிக்கப்படுகின்றது. அவருடைய தெய்வீகம் காண்பிக்கப்படுகின்றது. அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. அவர்கள் பயப்படுகிறார்கள். என்ன அந்த தெய்வீகத்தை காண அவர்களால் முடியாது. ஆனால் இதில் என்ன மிக முக்கியமான ஒரு காரியம் என்றால், எபிரேயர் 12:21 வசனத்தை நீங்கள் பாருங்கள். வேதம் சொல்லுகின்றது, மோசேயும் பயந்தான் என்று, நடுங்கினான் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது தேவனுடைய தரிசனத்தை மோசேயாலும் காண முடியாமல் இருந்தது. அதனால்தான் யாத்திராமம் 33:20 தேவன் திட்ட தெளிவாக சொல்லுகிறார், எந்த ஒரு மனிதனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது. இவர்களுக்கு இந்த தரிசனத்தை காண முடியவில்லை, பயப்படுகிறார்கள். அப்பொழுது பரத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்கின்றது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். பிதாவானவர் வெளிப்படையாக எல்லாரும் கேட்கும்படியாக 2 தருணத்திலே இந்த வார்த்தையை சொல்கிறார். ஒன்று ஞானஸ்தானம், மத்தேயு 3:17. இன்னொன்று நாங்கள் பார்க்கிறோம், அவர் மறுரூபமாகும் பொழுது லூக்கா 9:35 நாங்கள் பார்க்கிறோம், பிதாவானவர் சொல்றார், இவர் என்னுடைய நேசகுமாரன். அது மாத்திரமல்ல, அவரோடு அதை நிறுத்தவில்லை, இவருக்கு செவி கொடுங்கள். இன்றைக்கு எத்தனையோ சபைகளிலே பிதாவுக்குத்தான் நாங்கள் செவி கொடுக்கிறோம், தேவன் ஒருவர் தான், அவருக்குத்தான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பிதா தெளிவாக சொல்லுகிறார், என் குமாரன் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இயேசுவுக்கு செவி கொடுக்காவிட்டால் எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகின்றது, அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை.
வானத்தின் கீழெங்கும் நாம் ரட்சிக்கும்படி அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று வேதம் சொல்லுகின்றது. இதைத்தான் பிதாவானவரும் சொல்கிறார். அவருக்கு செவி கொடுங்கள். நீங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27, 28 இன்னும் பல வார்த்தைகள் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே வாசித்து கொண்டு போங்கள். இயேசு தெளிவாக சொல்கிறார், இது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது, இது மோசையினால் உரைக்கப்பட்டது, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது இயேசுவானவர் தேவன் மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்து சகல பாரம்பரிய சட்டங்களையும் சடங்காச்சாரங்களையும் அதிகார சட்டங்களை மாற்றி ஒரு தூய ஒரு பரிசுத்த சட்டத்தை நம்மத்தில் கொண்டு வருகிறார். அதனால் தான் பிதா சொல்றார், இவருக்கு செவி கொடுங்கள். தண்ணீரை ரசமாக்கும் பொழுது யோவான் 2:4 மரியாள் சொல்லுகிறார் அந்த ஊழியர்களுக்கு, இவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். மரியாளும் அதைத்தான் கூறுகின்றால், இவை எல்லாவற்றுக்கும் மேலான பிதாவும் பரத்தில் இருந்து எங்களுக்கு கூறுவது என்னவென்றால், இவருக்கு செவி கொடுங்கள். ஆகையால் நாங்கள் இயேசுக்கு செவி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மத்தேயு 17:6 சீசர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். பார்த்துருக்கலாம், அவர்கள் முகங்குப்புற விழுகிறார்கள். இது ஆச்சரியம் இல்லை. நீங்கள் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 13-18 வரையும் இயேசு உயிர்த்தெழுந்து வந்து காட்சி அளிக்கின்றார். அவருடைய முகம் அங்கேயும் சூரியனைப் போல் பிரகாசிக்கின்றது தெளிவாக சொல்லுகின்றது. அதாவது அந்த தெய்வீகம்தான் இவர்களுக்கு காண்பிக்க. அங்கேயும் 17ஆம் வசனத்திலே வேதம் தெளிவாக சொல்கிறது, அவர் செத்தவனைப் போல் விழுந்தார் என்று சொல்வார். ஆகையால் அவருடைய தெய்வீகத்தை காணுகின்ற பொழுதெல்லாம் பூலோகத்தில் இருந்தாலும் சரி, பரத்தில் இருந்தாலும் சரி, சீசர்கள் விழுந்தார்கள், மோங்குப்பெற விழுந்தார்கள், மரித்தவர்களைப் போல் விழுந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இதைத்தான் நான் உங்களுக்கு முதலும் சொல்லியிருந்தேன். எபிரேயர் 12:21 மோசேயும் நடுங்கினான், பயந்தான் என்று வேதம் சொல்லுகின்றது. அவனால் கூட அந்த தெய்வீகத்தை முழுமையாக தரிசிக்க முடியவில்லை. ஆனாலும் இதில் என்ன அழகு தெரியுமா? அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதீர்கள் என்றார். நாங்கள் 7வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இயேசுவானவர் அவர்களை தட்டி எழுப்புகிறார். நாங்கள் முகங்குப்புற விடுகின்ற பொழுது அதே பிடித்தல் தான் வெளிப்படுத்தல் 1:17 நாங்கள் பார்க்கிறோம். யோவானை இயேசு தட்டி எழுப்புகிறார். நாங்கள் முகங்குப்புற விடும் பொழுது, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சோர்ந்து போகும் பொழுது, நாங்கள் தேவனை அறியாமல் இருக்கும் பொழுது அவர் வந்து எங்களை தட்டி எழுப்புகிறார். பயப்படாதீங்கள், நான் தான் அவர் என்று. அதில் நீங்கள் ஒன்றை சிந்தித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் விழுகின்ற போதெல்லாம் எங்களை தட்டி எழுப்ப ஒரு இயேசுவானவர் இருக்கிறார் என்பது இந்த வேதத்தில் எங்களுக்கு திட்ட தெளிவாக சொல்லப்படுகின்றது. அதே போல் சீஷர்களும் எழுந்துகிறார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்க இயேசுவை தவிர ஒருவரையும் காணவில்லை. மறந்துடாதீர்கள், எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் பெற்றோர், எங்கள் மனைவி, எங்கள் பிள்ளைகள், எங்கள் நண்பர்கள், எங்கள் சொந்தங்கள், இந்த உலகத்தில் இருக்க யார் எங்களை கைவிட்டாலும் இயேசுவை தவிர ஒருவரை நாங்கள் காண முடியும். இயேசு ஒருவரில் தான் நாங்கள் அன்பாக இருக்க வேண்டும். இயேசு ஒருவர் தான் இந்த பூலோகத்தில் எங்களுக்கு மிகுதி என்றால், நாங்கள் நேசிக்கின்ற மனைவி நாளைக்கு மரித்தால் நாங்கள் யாரை நம்புவது? நாங்கள் நேசிக்கின்ற எங்கள் பெற்றோர்கள் நாங்கள் மரித்தால் நாங்கள் யாரை நம்புவது? ஆனால் இயேசு வெளிப்படுத்தல் 1:10 சொல்கிறேன், நான் மரித்தேன், ஆனால் சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆகையால் நாங்கள் எப்பொழுதும் நம்பி வாழ வேண்டியது அவரைத்தான் என்பது வேதம் திட்ட தெளிவாக சொல்லுகின்றது. அவரைத்தான் நாங்கள் காண்கிறோம். அவர்தான் இந்த ரட்சிப்பின் காரண கர்த்தர். அவர் இல்லாமல் எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. அவர் ஒருவர் தான் கடைசியில் எங்கள் வாழ்க்கையிலே மீந்திருப்பார் என்பதை தெளிவாக இது சொல்லுகின்றது. இப்பொழுது நாங்கள் 9வது வசனத்துக்கு கடந்து வரப்போகிறோம். அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேணாம் என்று கட்டளையிட்டார். தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ இயேசு சொல்கிறார், இந்த தரிசனத்தை யாருக்கும் சொல்லாதீங்க. இந்த தரிசனத்தை யாருக்கும் சொல்ல வேணாம் என்று சொல்லவில்லை. மரித்தோரில் இருந்து நான் உயிர்த்தெழும் வரையும் சொல்ல வேணாம் என்று சொல்கிறார். ஏன்? நாங்கள் பார்த்தோம், லூக்காவிலே நாங்கள் திட்ட தெளிவாக என்ன பார்த்தோம் என்று சொன்னால் 33 9ஆம் அதிகாரத்திலே என்ன நாங்கள் பார்த்தோம்? அவர்கள் என்ன பேசுகிறது என்று அறியாமல் பேசினார்கள். அவர்கள் இயேசு சுவாமி ஒரு ராஜாவாக வரணும், இப்போ தெய்வீகத்தை கண்டோன்னு அவர்கள் யோசிச்சார்கள், கூடாரத்தை அடிப்போம், இங்கே தங்கி இருப்போம், இங்கே நாங்கள் எங்கள் கதையை முடிப்போம் என்று. ஆனால் இயேசு சிலுவைக்கு போக வேண்டும். அங்கு வந்து எலியாவும் மோசையும் கூட நாங்கள் லூக்கா 9:31 பார்க்குறோம். அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற மரணத்தை குறித்து பேசினார்கள். அவர் தெய்வீகத்தை கண்ட பொழுதிலும் அவர் இந்த பூமியிலே தன் ஜீவனை கொடுக்க போகிறார் என்பதை பேசினார். அதனால் தான் சீஷர்களுக்கு சொன்னார், நான் உயிர்த்தெழும் வரை இதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம். என்றால் அவர்கள் இயேசுவை தெய்வமாக ஒரு ரோமர்களை அடித்து நொறுக்கின்ற ஒரு ராஜ்யமாய் தான் பார்ப்பார். அதனால் தான் அவர் அவர்களுக்கு அப்படி சொன்னார். லூக்கா 9:36
நாங்கள் திட்ட தெளிவாக பார்க்கிறோம். கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். இயேசு சொன்னதை அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழும் வரை அவர்களுக்கு சொல்லவில்லை. தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். என்றால் அவருடைய வருகையை, அவருடைய முதலாம் வருகையை அவர்கள் பிழையாக விளங்கி கொண்டிருந்தார்கள். சரியான ஒரு வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்களும் பரிபூர்ணமாய் ஜெபிக்கவில்லை. நித்திரையில் எழும்பித்தான் உளறிக் கொண்டிருக்கிறார்கள், பயப்படுகிறார்கள், நடுங்குகிறார்கள், குப்புற விழுகிறார்கள். அவர்களுக்கு இந்த தரிசனம் தெளிவாக விளங்கி கொள்ள முடியவில்லை. காரணம், அவர்கள் தேவனோடு ஐக்கியப்படவில்லை. தேவன் சொன்னபோது அந்த நேரத்திலே அவர்கள் ஜெபிக்கவில்லை. கடைசியாக வேதத்திலிருந்து ஒரு அழகான வெளிப்பாடை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். 2 பேதுரு 1 அதிகாரம் 16 18 வரை வாசிக்கின்ற பொழுது பேதுரு, அந்த தரிசனத்தில் இருந்த பேதுரு சொல்லுகின்றார், அவருடைய வருகையை நாங்கள் கண்ணால கண்டோம். அதாவது இயேசு சுவாமி இந்த பூமியிலே வருகின்ற ஒரு அடையாளத்தை தான் எங்களுக்கு காண்பித்தார். எப்பொழுது அந்த அடையாளத்தை காண்பித்தார்? அவர் கீழ் வார்த்தையிலே சொல்லுகின்றார், நாங்கள் மலையில் இருக்கும் பொழுது பிதாவானவர் அவரை என்னுடைய நேசகுமாரன் என்று பேசுகின்ற பொழுது நாங்கள் அந்த வருகையை கண்டோம். எவ்வளவு தெளிவென்று சிந்தித்து பாருங்கள். ஆகையால் இந்த தரிசனமான இது ஒரு தரிசனம். ஆனால் மக்கள் என்ன நிற்கிறார்கள் என்றால், மாமிசமாய் 2ஆம் வருகையிலே வரும் வரை இவர்கள் உயிரோடு இருப்பார்கள் என்று. என்றால் அவர்களுக்கு இந்த வேதத்தினுடைய இந்த ஆழமான தீர்க்க தரிசனம் விளங்கவில்லை. ஆகையால் சிந்தியுங்கள். எத்தனை பேர் இருந்த பொழுதிலும் அந்த 3 பேரை தான் தேவன் தெரிவு செய்தார். அதே போல் இந்த உலகத்தில் இன்றைக்கு எத்தனையோ ஆயிரம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சொற்ப விரலினால் எண்ணக்கூடிய ஒரு சிலரை தான் தேவன் தெரிவு செய்து கூட்டிக் கொண்டு போகிறார். அவர்களும் இன்றைக்கு நித்திரையாக இருக்கிறார்கள் என்று மறக்க வேண்டாம். ஆனால் அந்த 3இல் ஒரு யோவான் கடைசி நேரத்தில் அவர் சிலுவையிலே இருந்தது போல் நாங்களும் இருப்போம் என்றால், இந்த தரிசனத்திலும் ஆழமான தரிசனங்களை நாங்கள் விளங்கி அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாயிருப்போம் என்பதை நீங்கள்